அவருடைய கண்களை மூடி நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் யாவரும் உம்முடைய வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகா சபையிலே ராஜா ஆண்டவரே, பயபக்தியோடு நாங்கள் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களை ஆண்டவரே நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாடல் மூலமாக எங்களை தேவனக்கத்தின் அபிஷேக தைலத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆரம்ப ஜெபத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இருக்கிற ஆண்டவரே எல்லா பாரங்களையும் ஆண்டவரே அகற்றி ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு துணையாய் இருந்து அற்புதம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் பாடுகிற ஒவ்வொரு பாடல் மூலமாக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே கடந்து வரும்படியாக ஆண்டவரே அன்றைக்கு ஆறுன் மேல் ஆண்டவரே ஊற்றப்பட்ட ஆண்டவரே இந்த அபிஷேகம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தாடி மூலமாக அங்கி மூலமாக வடிந்து ஆண்டவரே அநேகரை தொட்டது போல ஆண்டவரே இன்றைக்கு பாடுகிற அபிஷேகத்தின் மூலம் ஆண்டவரே உம்முடைய சபையை யாவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, வாசிக்கப்பட போற ஆண்டவரே சங்கீத பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீத பகுதி மூலமாக ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக சாட்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக சபையிலே அறிவித்து ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, சண்டே கிளாஸ் போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷ ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் ஆராதனை பகுதியை தேவன் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, ஆராதனை மூலமாக அநேக நன்மைகளை தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு செய்து கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, விசேஷமாக இன்றைக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோக மன்னாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பரலோக மன்னாவை நாங்கள் ஆண்டவரை புசிக்கும்படியாக அது நிமித்தம் எங்கள் ஆத்துமா ஆண்டவரே மண்ணிலே கிட்டே சேர்ந்து ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் வைராக்கியமாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே இந்த உலக காரியங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் நோக்கி வரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை செம்மையான பாதையிலே கர்த்தர் நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்கு ஒரு தீபமாக இருக்கட்டும். அப்பா உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் படைக்க போற காணிக்கைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒருவரும் வறுமையை காணாதபடிக்கு வியாதியை காணாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். ஆண்டவரே, அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டீங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவன் ஆண்டவரை பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, கேமரா எடுக்க பிள்ளைகள் ஆண்டவரே, சவுண்ட் சிஸ்டம் பிள்ளைகள் ஆண்டவரே, வாசிக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே, ஸ்டாலில் இருக்க பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் தாமே பொறுப்படுங்க. நீங்க நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். பலவானா என்னை மாற்றினவர் என்ற பாடலை பாடலாம். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், ஓ எனக்காக இஸ்ரவேலின் மகிமையவர், அவர் இஸ்ரவேலின் மகிமையவர். ஏலேஷூரன் எனக்காக. கரங்களை தட்டி பாடுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. நீ என் தாசன் என்றவரே,
வாசம் செய்பவரே. ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே. உன்னை மறவே நின்றவரே. பயப்படாதே என்றவரே. நான் உன்னை மறவே நின்றவரே. சந்ததி மேல் உன் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசையையும். சந்ததி மேல் உன் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேஷூரன் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே. நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீர் என் தாசன் என்றவரே. நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே. சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே. சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டுக் கொண்டேன் என்றீரே. மீட்டுக் கொண்டேன் என்றீரே. ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏலேஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலேஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. இன்று நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் தள்ளாடுவதில்லை. பரிசுத்தை என்னை சோதித்து பாரும். உள்ளந்திரியங்கள் இருதயத்தை புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடு நான் உட்காருவது, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாரை துதியின் சத்தத்தை துணிக்கப்படும். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே உமது ஆலயமாக வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்தப்பிரியோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்கள் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயும் சேர்ந்து வாசிப்போம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். சங்கங்களை கொடுத்தா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரை புகழுவதற்காக
அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நமக்கு முன்பாய் கொண்டு வந்து என் வாழ்க்கையில இத்தனை நன்மையை நீர் செய்திருக்கிறீரே, இதற்கு உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. தேவன் உலகத்திலே மனிதர்களை படைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவரோடு இருக்கணும், அவரை துதிப்பதற்காக, அவரை சேவிப்பதற்காக. இந்த கால வேளையில நம்ம எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், நான் எங்க அப்பாவை ஆராதிக்க போகிறேன். என் வாழ்க்கையில துணையாய் இருக்கிற அவரை நான் ஆராதிக்க போகிறேன். போன வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்ததுக்காக கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி, ரெண்டு கையை கொண்டு வந்தவங்க கையை நல்லா தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்படியே கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள்ளாய் வரவேற்போமா? ஆவியானவரே, எங்கள் சபைக்குள்ளாய் நீர் கடந்து வருவீராக. எங்கள் விரோதமாய் இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி போடுகிறோம் தகப்பனே. எங்கள் மேலாய் உம்முடைய பிரசனம் இறங்கி வருவதாக தகப்பனே. வேத வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவங்க மீண்டும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, சத்தமா சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. இதோ நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஒரு வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில எந்த நாட்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எந்த நாளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கான நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. கரங்களை தட்டி, சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான், கரங்களை தட்டி, சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுங்க, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுங்க, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுங்க, அவரே என்னை காப்பவர்,
என்னை காண்பவர். மறுபடியும் அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லுங்க, நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். Matthew chapter 7 verses 11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய குட்டி பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல விஷயத்தை, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவை தேவன் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறார். இன்னைக்கு டாபிக் தலைப்பு என்னன்னா, நான் யோசிச்சேன், ஆண்டவரே என்ன எடுக்கலாம், ஆண்டவரே என்ன பேசலாம்னு சொல்லிட்டு, நன்மை தருகிற தேவன், தட் இஸ் த டாபிக். இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன கொடுக்க போறாரா? இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற அந்த வேலையில நன்மை உங்களோட வீட்டு வாசல கதவு தட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவை கற்றுக் கொடுக்கும் போது மேல இருக்க பரமபிதா பார்த்துட்டே இருப்பாரா, ஏண்டா நான் படிச்ச மனுஷன் தான் நீங்க, ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்க தான், நீங்க அவங்களுக்கே நீங்க இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்குறீங்களே, அப்ப நான் உங்களுக்கு நன்மையான விஷயத்தை செய்ய அதிக நிச்சயம் இல்லையான்னு கேட்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு மகா பெரிய நன்மைகளை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு நம்மள பூரணம் அடைஞ்சிட்டோமா? சொல்லுங்களேன். இல்ல, வாழ்க்கையிலும் பூர்ணம் அடையல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூர்ணம் அடையல. பூர்ணம் அடையாதவர்கள் வாசிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரா? இன்னைக்கு சபைக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்மையை தேவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னதாகவே தேவன் நியமிச்சு வச்சுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் என்ன, நம்ம பூரணராகல, நம்ம யாருமே வந்து எந்த விஷயத்துல நம்ம பூரணப்படவே இல்லை. ஸோ பூரணராகாத
நம்மள தேவன் என்ன பண்ணாரு தெரிந்து கொண்டு இன்னைக்கு நமக்கு நன்மையான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகும்போதே வந்து நன்மை கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. எந்தெந்த காரியத்திற்காக, எந்தெந்த நன்மைக்காக, எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டு வந்துட்டே இருந்தோமோ, ஏசப்பா நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன் ஆண்டவர், ஒரு நன்மைக்காக ரொம்ப நாளா காத்திருக்கேன், ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் ரொம்ப நாளா காத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு பெரிய மேன்மைக்காக நான் ரொம்ப நாளா காத்திருக்கிறேன் ஆண்டவரே, அந்த நன்மை எப்ப ஆண்டவரே எனக்கு வந்து சேரும் நீங்க யோசிக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டாரு, முன்னதாகவே உங்களுக்கு நன்மை தேவன் முன்குறித்து வச்சிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் முன்னதாகவே உங்களுக்கு பெரிய நன்மை, நீங்க கண்ணை மூடி திறக்கும் போது நீங்க எதிர்பார்த்ததுக்கும் மேலாக, நம்ம எண்ணதுக்கும் மேலாக தேவன் நமக்கு நன்மை கொடுக்க போறார். ஏன்னா அவர் இல்லாத வைகளை இருக்கிறவையாக வரவழைக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நன்மையோட வாழ்க்கையில இல்லவே இல்லை ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையில இல்லவே இல்லை ஆண்டவரே, இந்த நன்மைக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரை யோசிக்கலாம். அந்த இல்லாத நன்மையை இருக்கிறவையாக தேவன் இன்னைக்கு நமக்கு வரவழைத்து கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தமா கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இதெல்லாம் ஓகே, நன்மை, தேவன் நன்மை கொடுக்க போறாரு, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது தேவன் நமக்கு நல்லதை கொடுப்பாரு, எல்லாமே சரிதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேஜஸ் ஆஃப் நன்மை. என்ன 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 நன்மைகள் இருக்கு, நன்மையில எப்படி பூரணமான நன்மை இருக்கு, முழுசாக எப்படி நன்மை நம்ம பெறணும், தேவனுக்குள்ளாக நம்ம எப்படி கேட்டால் தேவன் நமக்கு நன்மையை கொடுப்பாரு, என்னென்ன ஸ்டேஜஸ் நன்மைகள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ரெடியா எல்லாரும்? நன்மையை பெற்று போக நான் ரெடியா இருக்கேன். இன்னைக்கு நன்மை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போக தான் போறேன். எதையுமே நான் எனக்கு விட்டுட்டு போறதா இல்லை. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எனர்ஜெட்டிக்கா இருங்க. யாரெல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களோ அவங்க சத்தத்துக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு நன்மை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரனும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருதா. மேல இருந்து ஆண்டவர் பாப்பாராம், பார்த்துட்டே இருப்பாராம். இவன் நன்மையை கேட்கிறானா, சரி ஓகே இவன் நன்மை கொடுத்துடலாம். அப்படியே பாப்பாரு, இந்த சகோதரி ரொம்ப நாளா நன்மைக்காக வெயிட் பண்ணாலும் இவங்களுக்கு பெரிய நன்மையா கொடுக்கலாம், இவங்களுக்கு நான் முன்குறிச்சு வச்சிருந்தேன் ஒரு நன்மை, அந்த நன்மையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல இருந்து பரத்திலிருந்து ஜோதியோட பிதாவின் இடத்திலிருந்து தேவன் உங்களுக்கு பெரிய 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 ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கொடுக்க. தொடர்ந்து வாசிப்போம். அவரிடத்தில் அந்த நன்மைக்கு கேளுங்க, அந்த நன்மைக்கு என்ன இல்லைன்னு கேளுங்க. வாசிங்க. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு வேற்றுமையும் இல்லை, டிஃப்ரென்ஸும் கிடையாது, மாற்றலும் கிடையாது. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதோட அதிகமா தேவன் கொடுப்பாரு தவிர அதோட கம்மியா கொடுக்கவே மாட்டாரு. நீங்க என்ன கேட்கலாம் அதோட 100 மடங்கு 200 மடங்கு 1000 மடங்கு. போன வருஷம் வாக்குத்தத்தின்படி 1217 மடங்கு நன்மைகளை தேவன் நமக்கு இன்று கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு நன்மை வேணும்னு சொல்ற பிள்ளைங்க சத்தமா முன்னாலேயே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட தேவனா இருக்காரு? நன்மை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நன்மையில் அவர் குறைவும் வைக்க மாட்டாரு, கம்மியாக்கவும் மாட்டாரு, அதிகப்படுத்திட்டே இருப்பாரு. வேற்றுமையும் இல்லை, எதுவுமே கிடையாது. அவர் நினைச்சதை உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நியமிச்சு வச்சுட்டாருன்னா அவர் கண்டிப்பா கொடுத்துருவார். அவர் நாச மோசத்தை கொடுக்கிற தேவன் இல்லைங்க, நன்மையை கொடுக்கிற ராஜாதி ராஜா. அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில தேவன் நன்மையை கண்டிப்பா கட்டல். விசுவாச அறிக்கை எடுங்க. இந்த விஷயம் நமக்கு கை கூடி வரலையா, இந்த விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்றோம், விசுவாச அறிக்கை. தேவன் எனக்கு இந்த காரியத்துல தேவன் எனக்கு நன்மையை செஞ்சுட்டாரு, நான் இந்த காரியத்துக்காக வெயிட் பண்ண, அதுல தேவன் எனக்கு நன்மையை செஞ்சுட்டாரு. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வமா இல்ல, வானத்தையும் பூமியும் என்னது சகல எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களை படைத்த உன்னதமான தேவன் நம்ம தேசப்பா. எத்தனை பேர் உயிருள்ள ஆண்டவர், மீச வச்ச ஆம்பளங்க நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற சத்தமா என்ன எனர்ஜியே எல்லாமே இருக்கீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியாக கிடக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆண்டவரே நான் இன்னையில இருந்து உங்களை தேட போறேன் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஆண்டவரை தேடணும், சீக்கிங். அவர் தேடி 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 என்னை தடவியாவது கண்டுபிடிக்கலன்னு சொல்றாருல, அவரை தேடுவோம். அது எப்படிப்பட்ட சிங்கம்? சிங்கத்தை பார்த்தாலே நம்மளாம் அப்படியே நடுங்குவோம். சிங்கம், அப்படிப்பட்ட சிங்க குட்டியே தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா இருந்தாலும் ஏபி சர்ச் பசங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? அவருடைய பிள்ளைகளா இருக்கிற அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபை பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, இன்னையிலேருந்து நம்ம தேட போகிற ஆண்டவரே, இன்னையிலேருந்து சர்ச்சிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து நான் உங்களை தேட போகிற ஆண்டவரே, நான் வீட்டுக்கு போகும்போது நன்மை என்னோட வீட்டு வாசலில் தட்டணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தமாக 3 அலையில சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 4வது வசனம். 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி அவருடைய பிரகாரங்களில் நம்ம வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீங்க எல்லாரும் யாரு? பாக்கியவான், பாக்கியவதி. கையை கொடுத்து சொல்லுங்க பக்கத்துல. நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதி. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரு. இன்னைக்கு நன்மை நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நன்மை நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தமுறையிலேயே சொல்லுங்களேன். வாசிங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். செகண்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடணும். சீக்கிங் காட். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சொன்னி பட்டின கொடுக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் அவருடைய பரிசுத்த அப்படின்னு சொல்றாரு, சர்ச்சுக்கு வாங்கணும். செகண்ட் ரூல். உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா செகண்ட் ரூல் என்ன? சர்ச்சுக்கு வரணும். வாசிங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அவருடைய வீட்டின் நன்மையால். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் நன்மை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் தேவனை தேட போறேன். விரல் விட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு வசனம் சொல்லும் போதும், ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்க ஒவ்வொரு ரூல்ஸை சொல்லும் போதும் அப்படியே கை விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் தேட போறேன். எத்தனை பேர் தேட போறீங்க? ஓகே. எத்தனை பேர் இனிமே ஒரு வாரம் கூட தவறாம சர்ச்சுக்கு வர போறீங்க? என்ன பாதி கை தான் தூக்குறீங்க? சத்தமாக ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் அவரோட ஆலயத்தில், ஒரு பரிசுத்த ஆலயத்தில் தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரா? நன்மையான எல்லாவற்றையும் தேவன் கொடுக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? இன்னையிலேருந்து தேவன் உங்கள்கிட்ட சபைக்கு நான் தவறாமல் வரப்போகிறேன் ஆண்டவர். இன்னையிலேருந்து நான் வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஐயா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும், அம்மா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும், சாமனா பண்ணுற ஒவ்வொரு ஆராதனையிலிருந்தும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு நன்மையை மாத்திரம் தேவன் கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன்கிட்ட கேட்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இல்லாத விஷயத்தை, அதுதான் என் வாழ்க்கையில் தேவன் நிறைய 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 அற்புதம் செஞ்சுருக்காரு. இல்லை இந்த விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு இருக்கும், ஆனால் அந்த விஷயத்தை தேவன் எனக்கு கொடுத்துருவாரு. நம்ம தேவன்ட்ட என்ன பண்ணோம்? அவரை தேடி அவர் கண்டுபிடிச்சி நம்ம கேட்டோம்னா தேவன் கண்டிப்பாக, இன்னைக்கு வர்ஷிப்பில் கூட சாமனா சொன்னார், அவர் நமக்காக கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிற. நம்ம கேட்ட உடனே இந்த மாத்திரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தேவன் செஞ்சிருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இத்தனோண்டு இவ்வளோ ஏன் பண்ணலாம்? ஆண்டவரே நான் இந்த விஷயத்துக்கு இதுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் ஆண்டவரே, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இது இல்லை இது கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை வாழாக்காமல் தேவன் என்ன பண்ணுவார்? தலையாக வைப்பார். நீ கீழாகாமல் தேவனுடைய மேலாக்குவார். சகல விதமான மேன்மையான நன்மைகளால், மேன்மையான ஐஸ்வர்யத்தினால் தேவன் நம்மளை நிரப்புவார். அதே 65ல, சங்கீதம் 65 தானே வாசிச்சிங்க? அதே 65ல verses 11 11வது வசனத்தை வாசிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அவருடைய நன்மையால், இந்த 2024 அவருடைய நன்மையால, இவங்க நன்மை அவங்க நன்மை இல்லை, ஆண்டவருடைய நன்மையால முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வழுக்கி விழுந்தா ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டுங்களேன். தேவன் என்ன பண்றாரா? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார். நன்மையால only with goodness mercy ஹாப்பினஸ் எல்லாவற்றினால. இந்த வருஷம் 2024 ஆரம்பிக்கும் போதே வந்து ஐயோ என்னெல்லாம் இருக்கோ இந்த வருஷத்தில், நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமோ இந்த வருஷத்தில், என்னெல்லாம் அடி இருக்கோ, எங்கெல்லாம் விழணுமோ, எங்கெல்லாம் எந்திரிக்கணுமோ, எவெல்லாம் பார்ப்பானோ, எவெல்லாம் பேசுவானோ, எவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளை செய்வானோ, எதுவுமே தெரியாமல் ஒரு பயத்தோடு இந்த வருஷத்தில் வந்து குதிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருஷத்தை 2024 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி 1 மாதம் முடிஞ்சிருக்கு, செகண்ட் மந்தில் இருக்கும். இந்த வருஷத்தை தேவன் நமக்கு நன்மையாக வித் குட்னஸ் நன்மையாக தேவன் முடிசூட்ட வல்லமை உள்ளவர். அதே போல் நெய்யாக புழியுமா. நம்ம எது தொட்டாலும் தங்கம் தான். அந்த மாதிரி எது தொட்டாலும் நெய்ன்னு சொல்ல மாட்டேன், தங்கம் தான். ஆனால் தேவன் வந்து நமக்கு அவ்வளோ வழிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற. எத்தனை பேர் வழிய நன்மைகளை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவர், வழிய ஐஸ்வர்யங்களை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம தேவனை தேடணும். செகண்ட் என்ன பண்ணணும்? அவரோட ஆலயத்திற்கு ரெகுலராக வரணும். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தர் இது ரெண்டும் பண்ணா மேக்ஸிமம்ங்க ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. இது ரெண்டும் மேக்ஸிமம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? இது ரெண்டுத்தையும் நீ பண்ணிட்டேன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நெக்ஸ்ட், நீங்க இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா தேவன் வருஷத்தை நன்மையால முடிசூட்டுறாரு. நீங்கள் எல்லாமே பாதையெல்லாம் வந்து நெய் வழியும் ஃபைன் எல்லாம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? தேவன் என்ன பண்ணுறாரு? நன்மையை அவரே டேரெக்டாக வந்து கொடுக்குறாரு. நன்மை என்னப்பா வச்சுக்கோப்பா, நீ எவ்வளோ நாள் காத்திருந்து இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். நான் ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டாமல் இருக்கேன்னு வெயிட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் எதுவுமே பண்ண முடியலன்னு வெயிட் பண்ணலாம். நான் ஜாபில் இருக்கேன், இந்த ஜாபில் எனக்கு ஒரு உயர்ந்த பொசிஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறான். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், என் நிலம் ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது, நான் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு ஆனால் அது எதுவுமே முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கு அந்த தேசம் இங்கே வாங்கி வச்சுக்க அந்த நிலமோ எதுவோ அது தன்னோட பலனை உங்களுக்கு கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேஸ் இருக்கலாம், கோர்ட் இருக்கலாம், லேண்டு இது அது என்ன இருந்தாலும் சரி, தேவன் அதை உங்களுக்கு நன்மையாக பண்ண போகிறார். நன்மையாக. எத்தனை பேர் நன்மை மேலே விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது நன்மை என்னோட வீட்டு வாசல்லாம் இல்லை, கூரையை பிச்சுட்டு கீழே விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மை இன்னைக்கு என் வீட்டுக்குள்ளே அப்படியே டப் அப்படின்னு குதிச்சிரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா தேவனோட மகிமை நீ காண்பாய். விசுவாசிக்கணும், கண்மூடித்தனமாக தேவனை விசுவாசிங்க. இவ்வளோதான் விசுவாசம் கூட. தேவன் வந்து என்ன சொல்கிறாரு? நீ கடல் அளவுக்குலாம் விசுவாசிக்க வேண்டாம்ப்பா, கடுகளவு தான். கடல் அளவு சொன்னாரா? கடுகளவு. ஃபெய்த் லைக் மஸ்டர்ட். சின்னதாக இவ்வளோண்டு விசுவாசிப்பா போதும். அதை விசுவாசிச்சுட்டு அந்த மலையை பார்த்தியே மலையை நீ போய் சமுத்திரத்தில் போய் விழுந்துரு அப்படின்னா தொப்புன்னு விழுந்துருமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை தேவன் நன்மையாக கொடுத்துருக்காரா? ஆமேன். நான் இன்னிலேருந்து தேவனை தேட போகிறேன், நீ தேவனோட ஆலயத்துக்கு வர போகிறேன், தேவனை விசுவாசிக்க போகிறேன். அவர் உங்களை வாழ்க்கையில் நன்மை தேவன் கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மனைவியை கண்டடைகிறவன் என்னதான்? நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். இதுல வந்து நமக்கு வந்து போனஸ். நன்மை மட்டும் இல்லை, தயவையும் தேவன் எனக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1+1 இது வாங்கினா அது ஃப்ரீ, அந்த மாதிரி. ஸோ தேவன் வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு? நன்மை. வித் தட் தேவன் வந்து தயவையும் நமக்கு கொடுக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்மள ஒரு இடத்துலையும் கீழே விட்டுட்டு போகிற தேவன் இல்லை. நீங்கள் நம்ம போகலாம். அவர் நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் சத்தமாக 3 நாளிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? நமக்கு நன்மையும் கொடுக்குறாரு, கூட வந்து தயவையும் கொடுக்குறாரு. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 31:12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். இது வந்து ஒரு ஸ்திரீயை பற்றின ஒரு குணசாலியான ஸ்திரீ. ஒரு குணசாலியான ஸ்திரியை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து ஒரு முத்துக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்காங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். அதே மாதிரி தேவன் நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், எவ்வளவு நாள் தேவன் உங்களுக்கு நீங்க வந்து 60 வருஷம் வாழணும், 70 வருஷம் வாழணும், இல்லை நம்ம விசுவாசிப்போமே ஐயாவோட பிள்ளைங்களை மோசே மாதிரி 120 வருஷம் சர்ச்சில் இருக்க ஒவ்வொருத்தரும் வாழுவோனே வச்சுக்கோங்க. வாழ்றோம், கை தட்டுங்களேன். வாழ்றோம் 120 இயர்ஸ் நம்ம வாழ்றோம், 120 வருஷம் வாழ்றோம். அந்த வாழ்ற அவ்வளோ நாட்களிலும் தேவன் என்ன பண்றாருன்னா, வாசிங்க. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீங்க உயிரோடு எவ்வளோ நாள் நீங்க உயிரோடு இருந்தாலும் சரி, அவ்வளோ நாளும் அவனுக்கு தீமையை கொடுக்கவே மாட்டார். இன்ஸ்டன்ட் என்ன கொடுப்பாரு? நன்மையை மாத்திரம் தேவன் கொடுக்க போறார். ஸோ இதுக்கப்புறம் என்ன? அது நெக்ஸ்ட் ஒவ்வொரு பிளெஸிங் ஃபர்ஸ்ட் தேவனை தேடுறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து தேவன் வந்து டாபிக் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ப்பா, நன்மைங்கிற ஸ்கூலுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுறோம்? தேவனை தேடுறோம். ஃபர்ஸ்ட் அவரை தேடுகிறவன் என்ன பண்ணுறாங்க? தேவன் வந்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினே கொடுக்கும். ஆண்டவர் தேர்களுக்கும் ஒரு நன்மை. ஃபர்ஸ்ட் தேடியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க, வெரி குட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம். செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுறோம்? ஒரு சர்ச்சுக்கு வரணும். டெய்லி ஸ்கூலுக்கு வர மாதிரி டெய்லி சர்ச்சுக்கு வரணும். வருவீங்களா? என்ன சத்தத்தையே காணும். வந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் சரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம
என்ன வாசிச்சோம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் நன்மையானதை தருகிறார். நன்மையானதை தருவார், நெய்யா போலியும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு தேர்ட் ஸ்டாண்டர்டில் படித்தோம். ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோம்? அது வந்து விட்டுடலாம். அது ஓகே. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நன்மையை நம்ம கண்டு அடைஞ்சிட்டோம். கூட போனஸாக ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டையும் முடிச்சிட்டோம். என்னது? தயவு. இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டை ஸ்கிப் பண்ணிட்டோம் தயவால். நெக்ஸ்ட் என்ன வாசித்தோம்? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் தேவன் என்ன பண்ணார்? உயிரோடு இருக்க நாளெல்லாம் நன்மையை மாத்திரம் தருகிறார். கரெக்டா? ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்? நன்மை. நம்ம வந்து இவ்வளோ கிளாஸ் பாஸ் பண்ணி வந்துட்டோம். இதுக்கப்புறமும் இன்னும் இருக்குது. காலேஜ் வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு தான் நான் மெசேஜை முடிப்பேன். கவலைப்படாதீங்க. அடுத்த விதமான நன்மை தேவன் நமக்கு எப்படி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி கேட்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர்கிட்ட என்ன கூறணுமா? என்ன ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? அன்பு கூறணும். ஸோ இப்போ நம்ம எத்தனை சேர்ந்து இருக்கோம்? 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 8th 7th 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் நம்மளோட லெசன் என்ன? அன்பு கூறுறது. ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். அது திருப்பி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக பிளான் போட்டு ஒரு ரோடு போட்டு வச்சிருப்பாரு. இந்த தீர்மானத்தின்படி தான் என் மகன் ஓடணும், இந்த தீர்மானத்தின்படி தான் என் மகன் ஓடணும்னு சொல்லிட்டு தேவன் உங்களுக்குன்னு ஒரு ரோடு போட்டு ஒரு ட்ராக் போட்டு அழகாக வச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஆண்டவர், என்னால் அந்த ஓட்டத்தை ஓட முடியாது ஆண்டவர், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு அதுதான் பண்ணுவேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு அதுதான் பண்ணுவேன்னு சொல்லுவோம். ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் உங்களுக்கு அழைத்த அழைப்பின்படி, அவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தின் பிரகாரம் நம்ம ஓடும் பொழுது, வாசிங்க, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவன் உங்க எல்லாரையும் அழைச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏபி சர்ச்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால அழைக்கப்பட்டவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் என்ன சொல்லணுமா? அன்பு கூறணுமா? ஆண்டவர் அவர் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறார். ஆனால் நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்குமான்னு யோசிங்களேன். நீங்க போய் ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்து ஆண்டவரை கொஞ்சம் அவர் உங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு இல்லையா? உங்களுக்கு முடியலையா? உங்களுக்கு ஒரு விஷயமா உடஞ்சு போய் உட்காந்துருக்கலாம், நொறுங்கி போய் உட்காந்துருக்கலாம். அப்போ உங்களை மார்போடு சேர்த்து உங்களை அப்படியே தாளாட்டி, சரிப்பா ஒன்றும் இல்லைப்பா நான் இருக்கேன்ப்பான்னு சொல்கிறேன் ஆண்டவர். ஆனால் அவர்கிட்ட நம்ம எப்படி கடுக்கடுன்னு பேசுகிறோம் இல்லையா? இசப்பா நான் இன்னிலேருந்து உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன்? அன்பு கூற போகிற ஆண்டவரே. இன்னிலேருந்து உங்களை திட்ட மாட்டேன் ஆண்டவர், இன்னிலேருந்து கொஞ்சம் போகிற ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு செஞ்சுட்டீங்களே நன்றி ஆண்டவர். அவர் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். போகிற வரவெல்லாம் முதல்ல குத்திட்டு போவோம், ஆனால் அவர் வந்து உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன். நம்ம வாழ்க்கையில் நிறைய அருவருப்புகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள், துயரங்கள், நாசங்கள், மோசங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவன் என்ன பண்ணுறாரா? நம்மளை அணைத்து கொண்டு அன்பு கூறுகிற தேவன். அந்த அன்பான தெய்வத்திற்கு அவர் உங்களுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு சொல்லுங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு உயிர் விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் சிறுவையில் என்ன பண்ணார்? அந்த மரணத்தை உனக்காகவும் எனக்காகவும் ருசித்தார் அந்த ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ருசிச்சவரோட அன்பு அவ்வளோ அழகான அன்பு. உனக்காக நம்ம தலையில் சிந்திக்கிற ஒரு காரியத்திற்காக தலையில் அவருக்கு முள்முடி கொடுத்தாங்க. நம்ம கண்ணால் பார்க்குற பாவங்களுக்காக அந்த முள்முடியோட கண்ணை வந்து குத்தி கிழிச்சு தான். நம்ம கையால் செய்கிற பாவங்களுக்காக அவரோட கைகள் என்ன பண்ணுச்சு? ஆணி அடிக்கப்பட்டது. நம்ம காலால் தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது. ஸோ தேவன் அவரோட அன்பு உங்க மேலே வைத்திருக்கிற அவ்வளவு அன்பின் நிமித்தம் தேவன் என்ன பண்ணாராம்? மரணத்தை உனக்காகவும் எனக்காகவும் ருசித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பை பாருங்க. அவர் வந்து செல்லமா அவங்க அப்பா வளர்த்திருப்பாரு, செல்ல பிள்ளையா வளர்த்திருப்பாரு.
அவங்க அப்பாவுக்கு யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யாரு? யோசேப்பு. அவனுக்காக எவ்வளவோ செஞ்சாரு. ஆனா அவங்க கூட இருக்கவங்களாம் அவர் வந்து சொப்பனெல்லாம் பார்த்தாரு, எனக்கு 12 அரிக்கட்டுகள் வணங்கும், நட்சத்திரங்கள்லாம் வழங்கும், இது வணங்கும், எல்லாம் சொன்னார், எல்லாம் கரெக்டு தான். ஆனா ஃபைனலாக அவர் என்ன பண்ணாங்க, அவங்க கூட பிறந்தவங்களே மூட்டை கட்டி கூட்டி போய் ஒரு குழியில போட்டாங்க. குழியில போட்டு அவர் இல்லாத பொல்லாத பாடலாம் பார்த்தார். இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், அவருக்கு மேல விழாத பழி கிடையாது. எல்லாவற்றிலும் தேவன் அவரோடு கூட இருந்தாரு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. யோசேப்பு விட்டுட்டோம் பாருங்க நடுவுல. யோசேப்பு அவ்வளவு தீமை செஞ்சு, அவ்வளவு பண்ணி, அவ்வளவு டார்ச்சர் பண்ணி, எல்லாம் பண்ணி, இன்னைக்கு வந்து அவர் ஒரு மேன்மையான பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. எங்க? ஒரு எஜிப்தில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய 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 பொசிஷனில் வந்து உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல அவங்க யோசேப்பு கதை எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த இடத்துல வந்து அவங்க சகோதரர்கள் வராங்க, எல்லாம் நடக்கிறாங்க. அவங்க அப்போ யோசேப்பு என்னன்னு சொல்றாருன்னா, வாசிங்க. இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய தேவன் நன்மையாக முடிய. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே நான் இது முடியுமா, அது முடியுமா, இதுக்கு முடிவு இருக்கா, அதுக்கு முடிவு இருக்கா, என் பிரச்சனை, என் கோர்ட்டு கேஸ் அப்படியே இழுத்துட்டே போகுது, அதுக்கு முடியுமா? நன்மையாக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த லேண்ட் விஷயம் எனக்கு இப்படி இழுத்துட்டே போகுது, ஆண்டவரே முடியுமா? நன்மையாக முடியும். நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனா முடிக்கவே முடியல ஆண்டவரே, இன்னும் இழுத்துட்டே போகுது, அதையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடன் இருக்கா, கடனை வட்டி கட்டி 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 வட்டி குட்டி போட்டுட்டே போது ஆண்டவர், இல்ல அதோட முடிஞ்சிச்சு, நன்மையாக தேவன் அதையும் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி 3 நாளிலேயே சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இது என்ன மீன் பண்றாரு தெரியுமா? கடல்ல இருக்க மீன் குட்டி மீன். 25ல இருந்து வாசிங்களேன், இன்னும் நல்லா இருக்கும் கேட்க. பெரிதும் விஸ்தாரமுமான அந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கு. அதுல சஞ்சரிக்கும் சிறிய வகை மீன்களும் பெரிய வகை மீன்களும் இருக்குது. அதுல கப்பலும் ஓடும். அது துள்ளி குதித்து விளையாட தேவன் என்ன படைச்சிருக்காருன்னா திமிங்கலத்தை படைச்சு வச்சிருக்காராம். வாசிங்க. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அந்த திமிங்கலங்களும் உண்டாம். அதெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்குமா, ஆண்டவரே நான் ரொம்ப நாளா பசியில இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன மீன் இறக்கி மாட்டாதா ஆண்டவரே, இந்த மாதிரி இருக்கே ஆண்டவரே, நம்ம சின்ன மீனுக்காக வேண்டிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபிஷர்மேன்லாம் வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்காம இருக்க தேவன் என்ன பண்ணுவாரா? வாசிங்க. அதுக்கு ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவரை நோக்கி காத்திருக்கும். ஆண்டவர் எனக்கு ஏற்ற வேளையில எனக்கு ஆகாரம் கொடுத்துருவாரு, எனக்கு ஏற்ற வேளையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு, எனக்கு ஏற்ற வேளையில ஆண்டவர் எனக்கு நன்மையை கொடுத்துருவாருன்னு அவரை நோக்கி பார்க்குமா. நெக்ஸ்ட் இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஸோ ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் என்ன கொடுக்குறாரா? தேவன் என்ன பண்றாரா? அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீங்க அவர் கொடுத்தா வாங்கிக்க ரெடியா? இன்னைக்கு எத்தனை பேர் நான் நன்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்ல போறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ரெட்டிப்பான நன்மையால நம்ம திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிற. எத்தனை பேர் ரெட்டிப்பான நன்மை? இப்போ ஒரு நன்மையை வாங்கிட்டு போயிடுவீங்க, அடுத்து வீட்டுக்கு கூரையை பிச்சுட்டு ஒரு நன்மை வீட்டுக்கு வந்து விடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி 3 நாளிலேயே சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவரோட கையை திறக்கும் போது அவைகள் நன்மையால் திருப்தியாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மீனுக்கு, ஒரு காத்துல பறக்கிற ஒரு காக்காக்கு கூட தேவன் இவ்வளவு நன்மையை கொடுக்கிறார்னா அவரோட பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருப்பாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிங்கக்குட்டி தாழ்ச்சரிஞ்சு பட்டினியா கிடந்தாலும் சரி, ஆனா என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? என்ன சொன்னாரு? ஏபி சர்ச் பசங்க அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், அவர் கையை திறக்க அது நன்மையாக திருப்தியாகும். நம்ம எல்லாவற்றிலும் தேவன் நன்மையாக தேவன் என்ன பண்றாரா? திருப்தியாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே போல சரி, ஓகே, ஆண்டவர் வந்து அப்போ நீங்க கேட்கலாம், என்ன ஆண்டவரே நீங்க வந்து மீனுக்கு போட்டு தானே எழுதிருக்கீங்க, மனுஷங்களுக்கு எழுதவே இல்லையா ஆண்டவரே நீங்க கேட்கலாம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இது வந்து உங்களுக்கு சொல்றாரு.
அதுவும் நமக்கு தான். இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் வசனம், அடிஷன். ரெட்டிப்பான நன்மையை தருவார்னு சொன்னார்ல, கொடுப்பாருல்ல. ரெட்டிப்பு இல்லைங்க, 1217 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1217 மடங்கு நன்மைகளை தேவன் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிற. வாசிக்கலாம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையினால தேவன் இன்னைக்கு நம்மளுடைய வாயை, நம்மளுடைய வீட்டை, நம்மளுடைய ஸ்தலத்தை, நம்மளுடைய கையை எல்லாவற்றையும் நன்மையினால தேவன் என்ன பண்ணிட்டாரு? திருப்தியாக்கிட்ட. திருப்தியா இருக்கீங்களா? இல்லையா? சரி, ஓகே, நீங்க திருப்தியா இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் ஆண்டவரோட சமூகத்தில் நான் திருப்தியா இருக்கேன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு நம்மள என்ன பண்ணிட்டாராம்? திருப்தி ஆக்கிட்டாராம். சகல விதமான ஆசீர்வாதங்களால, சகல விதமான நன்மைகளால, சகல விதமான கிருபைகளால, சகல விதமான ஐஸ்வர்யங்கள்னால தேவன் என்ன பண்ணிட்டாரு? நம்மள திருப்தி ஆக்கிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்குங்க? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு வாழ வயதை கொடுப்பாரு. காண்டாமிருகத்தின் ஒத்த பலத்தை கொண்டு தேவன் உங்களுக்கு வந்து ஓட தேவன் கிருபை செய்வாரு. 120 வருஷம் வரைக்கும், 120 வருஷத்துல இருக்க ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மள நன்மையாக திருப்தியாக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க பிள்ளைங்க மாத்திரம் சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்து இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா மாத்திரம் தான் நன்மை உங்களுக்கு வரும். ஸோ ஒழுங்கா சொல்லுங்க. தேவன் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? நன்மையை கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் நன்மையை கொடுக்கணும். நம்ம தேவன் என்ன பண்ணணும்? தேடணும். வெரி குட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வெரி குட். ஒரு ஆலயத்தை தவறாம என்ன பண்ணணும்? வரணும். அடுத்து என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணுவாரு? நன்மையை, வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட போறாரு. ஸோ பாதை எல்லாம் என்னவா இருக்கும்? நெய்யா இருக்கும். ஸோ வழுக்கி விழுந்தா ஆசீர்வாதம் தான். ஓகேவா? அடுத்து என்ன சொன்னோம்? அடுத்து என்ன ஸ்டெப்பு? தேவன் என்ன பண்றாரு? நன்மையானதை தேவன் என்ன பண்றார்? தருகிறவர். அதுக்கப்புறம் உங்களோட வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள தேவன் என்ன கொடுக்குறாரு? நன்மையை கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்குறாரு. அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னாரு? போனஸ். அது கூட ஒரு சின்ன ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி ஒரு போனஸ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? தயவை கொடுத்தாரு. அடுத்து என்ன கொடுத்தாரு? அன்பு கூறணும். வெரி குட். அவனும் கரெக்டாக சத்தமாக சொன்னான். வெரி குட். அன்பு கூறணும். தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்னவா இருக்குமா? நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஸோ நம்ம இன்னிலேருந்து தேவன் கிட்ட அன்பு கூற போறோம். அடுத்து என்ன சொன்னாரு? அந்த மீன் குட்டி எல்லாம் நோக்கி பார்த்துச்சு. ஆண்டவரே, எனக்கு பசிக்குது ஆண்டவரே, எனக்கு மீன் வேணும் ஆண்டவரே. இந்த மீனவர்கள்லாம் என்ன ஆண்டவரே, நாங்கள் சாப்பிட போகிற மீனையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆண்டவரே, நான் எங்கே போய் ஆண்டவரே சாப்பிட்றதுன்னு அதெல்லாம் அவரை நோக்கி 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 பார்க்குமா? நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்குற முகங்கள் என்னவா இருக்குமா? பிரகாசமாக இருக்கும். அது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை இன்னைக்கு நோக்கி பார்த்து நம்ம பிரகாசமாக இருக்கும். நம்ம முகம் ஒரு நாளும் ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க சத்தமா முன்னாடியே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொன்னாரு? நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகும். நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இல்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லா கஷ்டம் இருக்கா, எல்லா பாரம் இருக்கா, பாவம் இருக்கா, சுமை இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தேவன் என்ன பண்ணுவாராம்? அவருக்கு முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுருவாராம். போட்டுட்டு அவ்வளோதான், உங்களோட வாழ்க்கையில நன்மை மாத்திரம். மூட்டையா நன்மை, டெய்லி நன்மை, எதை தொட்டாலும் நன்மை 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 நன்மை. வேலையில் ப்ரொமோஷன் இல்லையா, நன்மை கொடுத்து தூக்கி விடுவாரு. இதுல ப்ரொமோஷன்லயே நன்மை கொடுத்து தூக்கி விடுவாரு. கேஸ் போயிட்டு இருக்கா, முடிச்சிருவாரு, நன்மையால முடிச்சிருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் இப்போ வந்து ரேஸ் ஓட போறேன், நன்மை அப்படிங்கிற ஒரு ஓட்டத்தை ஓட போறேன், நன்மை அப்படிங்கிற ஒரு ரேஸ். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எனக்கு வயசாயிடுச்சுமா, ஓடலாம் முடியாதுமா, அதெல்லாம் சாக்கு சொல்ல முடியாது. தேவன் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ என்ன சொன்னாரு? நன்மையால் உன் வாயை திருப்தியாகிற கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போய் ஆகும். ஸோ அப்போ ரேஸ் ஓட போறவங்க டக்குன்னு யார் எந்திரிக்கீங்கன்னா அவங்களுக்கு நன்மை ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஓகே, எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவருடனே கூட தேவன் உங்க கூட இருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரையும் ஒரு கையில தூக்கிப்பீங்க, ஒரு கையில நன்மையும் தூக்கிப்பீங்க. அப்படி வீட்டுக்கு ஓடுவீங்க. வீட்டுக்கு அது தட்டினா நன்மை, மேல கூரையை பிடிச்சிட்டு நன்மை விழும். உங்களுக்கு ஃபுல்லா நன்மை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வாரம் சபைக்கு வந்து அடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கும் பொழுது நன்மையோடு எல்லாவற்றும் தேவனுக்கு முடிய செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிற. வாசிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். ஆண்டவர் எப்படி இருந்தார்? ஆண்டவர் யாரு? நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு அவர் நன்மை செய்கிறவராகவும், உங்களுக்கு பிசாசு கட்டோ எது இருந்தாலும் சரி, சாபமோ, அது எல்லா கட்டுகளின் முதுகெலும்பை தேவன் முறிக்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் தேவன் இன்னைக்கு சுற்றி திரிகிறார். இங்க வந்துட்டார் ஆண்டவர். உங்களுக்கு நன்மை தேவன் இன்னைக்கு கட்டளையிட்டார். சுவாசிக்கிறீங்க, என்னோட வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த சகல விதமான நன்மைகளையும் தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த நன்மைக்கு தடையா இருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா சாபங்களையும் தேவன் இன்னைக்கு முறி அடிச்சுட்டு அவர் ஜெயத்தோட எங்களை ஜெயமாய் நிற்க வச்சுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ரெடியா? ரேஸோட ரெடியா? நன்மைக்கான ரேஸோட ரெடியா? உங்ககிட்ட சாவி இருக்கு. குடு குடு குடுன்னு யார் ஓடி போய் டக்குன்னு இந்த சாவி, நன்மைங்கிற சாவி உங்ககிட்ட இருக்கு. அங்கே ஒரு டோர் இருக்கு நன்மைன்னு. அந்த சாவியை போட்டு கதவை திறந்தா உங்களுக்கு ஃபுல்லாக நன்மை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி 3 அலையிலேயே சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, மகிமை மிரக்கமுள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவரே. இசப்பா நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தைக்காக கொடான கொடி நன்றிகளை செலுத்துக்கிறோம் ராஜாண்டவரே. இசப்பா நன்மையை கொண்டே தேவனகர்த்த நீர் பேசுவீர் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. எங்களை ஏசப்பா ஒரு நாளும் ஏசப்பா நீர் கீழே விடாமல் ஏசப்பா தூக்கி எடுத்து ராஜாண்டவர் ஏசப்பா நன்மையாக ஏசப்பா சகல காரியத்தையும் தேவன கர்த்தர் நீர் முடித்து கொடுக்க போற தயவுக்காக முடிச்சிட்டீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் நெடுநாளை காத்திருக்கிறது ஏசப்பா. நாங்கள் எதுக்கெல்லாம் ஏசப்பா ஏங்கி கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. எந்த ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. எந்த ஐஸ்வர்யத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. சகலத்திலும் தேவன் எங்களுக்கு நன்மை கொடுத்து ராஜாண்டவர் ஏசப்பா உம்மிடத்தை தேர ஏசப்பா இன்னும் கிட்டி சேர தேவன் கிருபை செய்வீராங்க தகப்பனே ஏசப்பா. நன்மையாக ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா நீர் அபரிவிதமான நன்மையினால நிரப்பி, இரட்டிப்பான நன்மையினால நிரப்பி ராஜாண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து ஒரு பிள்ளைகளும் வெறுமையாய் போகாதபடிக்கு நன்மை ஏசப்பா வீட்டுக்கு கொண்டு போக தேவன் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு. இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.